ஏன் நம்ம வந்து இப்போ பள்ளி கல்லூரிகளில் ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஏற்படுத்தி வருகிறோம்? ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் இங்கே நின்று பேசிக்கொண்டிருக்கோம், இல்லை அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு அமர வேண்டியவர்கள், இங்கே வந்து அமர வேண்டியவர்கள் நீங்கள் தான். அதுதான் வருங்கால தூண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, நாளைக்கு நீங்கள் தான் இந்த நாட்டை வந்து ஆட்சி செய்ய போகிறீங்க, நிர்வகிக்க போகிறீங்க. நம்ம யோசிக்கலாம், இல்லை சார் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து பெரிய பதவிக்கெல்லாம் வர முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் பெரிய பொறுப்புகளில் இருந்தவங்க பூரா அரசு பள்ளியிலேருந்து தான் வந்தவங்க. ஏன் என்னை எடுத்துக்கொண்டால், நான் ஒரு குக்கிராமத்தில் பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலில் படித்து, அரசு பள்ளியில் படித்து, அரசு கல்லூரியில் படித்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் நினைத்தால் கண்டிப்பாக பெரிய பதவிக்கு வர முடியும். ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா தான் வர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மிடையே இருக்கக்கூடாது. அதனால் இந்த பள்ளிகளில் வந்து நம்ம காவல்துறை ஏன் ஸ்கூல் விடும்போது அல்லது ஆரம்பிக்கும் போது ஆட்களை போடுறாங்கன்னா, நம்மிடையே வந்து இங்கே பள்ளி என்பது நம்ம எதுக்கு வர்றோம்? ஸ்கூலுக்கு படிப்பதற்கு வரும். படிப்பதற்கு மட்டும் கிடையாது, கல்வி மட்டும் நமக்கு இருந்தால் போதாது, ஒழுக்கமும் வேணும். அந்த ஒழுக்கத்துக்கோசரம் தான் இந்த பள்ளிக்கு வர்றோம். ஸோ கல்வியுடன் சேர்ந்த ஒழுக்கம்தான் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும். அதனால தான் திருவள்ளுவர் வந்து 2000 வருடத்துக்கு முன்பே சொல்லியிருப்பார், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் என்பது உயிரை விட மேன்மையானது. நீங்கள் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தை வந்து 14வது அதிகாரம், கல்வியை வந்து 40வது அதிகாரத்தை சொல்லியிருப்பார். அப்போ எதுக்கு அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒழுக்கம் இருந்தால் போதும், நீங்கள் மேன்மை அடைந்து விடலாம். சார் ஒழுக்கம் ஒழுக்கம்ன்றீங்களே, ஒழுக்கம்னா என்ன சார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒரு விதி, அதாவது ரூல் இருக்கு. எப்படி நம்ம விளையாட்டில் பார்க்குறோம்ல, கிரிக்கெட்னா ஒரு ரூல் இருக்கு, ஒரு ரவுண்டாக இருக்கும், அதுக்கு மேலே அடித்தா 6, தரையில் போனால் 4, காலில் பட்டால் LPW, பேட்டில் பட்டு போனால் அவுட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு ரூல் இருக்குல்ல, அதை நம்ம ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கிறோம். அதுபோல் நம்ம வாழ்க்கையிலையும் அந்த ரூல்ன்றது விதிகள், நல்ல ஒழுக்கம், கெட்ட பழக்கம். ஸோ இதுதான் நம்ம கடைபிடிக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்தால் அதுதான் ஒழுக்கம். இப்போ வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஒழுங்கா உக்காரு, ஒழுங்கா படி, ஒழுங்கா எழுது, ஒழுங்கா சாப்பிடு. அப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு ஒழுங்கு இருக்குது, ஒழுக்கம். எங்களுக்கே சட்டம் ஒழுங்கு தான், சட்டம்னு ஒன்று இருக்குது, அதை வைத்து ஒழுங்குபடுத்த வேண்டும் மக்களை, அந்த சட்டத்தை வைத்து ஒழுங்குபடுத்த வேண்டும், அதுதான் சட்டம் ஒழுங்கு. அதுபோல தான் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலையும் வந்து அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்தால் கண்டிப்பாக நம்ம மேன்மை அடைந்து விடணும். ஒழுக்கம்ன்ற பார்த்தீங்கன்னா நம்ம முடி வெட்டுறதுலேருந்து ஒழுக்கம்தான். உங்களுக்கு தெரியும், இப்போ பசங்கள்லாம் இங்கே பரவாயில்ல, ஓரளவு முடியெல்லாம் கரெக்டாக இருக்குது. சில இடங்களில் அது என்னமோ மஷ்ரூம் கட்டிங்கு, கேரட் கட்டிங்கு, முள்ளங்கி கட்டிங்னு போட்டுருக்காங்க. இது என்ன மாதிரி கட்டிங்னே தெரியல. சரி, ஒழுக்கம் என்பது நம்ம தனி மனிதத்தில், இப்போ அம்மா அப்பா சொல்கிறத கேட்கறது கிடையாது, ஆசிரியர் பெருமக்கள் சொல்கிறத கேட்கறது கிடையாது. எப்போ நம்ம வந்து அம்மா அப்பா ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்குறோமோ அப்போ தான் நம்ம மேன்மை அடைய முடியும். இப்போ நாங்கள்லாம் வந்து கல்வி கற்றாலும் ஒழுக்கத்துடன் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு தெரியும், கிராமத்துலேயும் சரி இந்த நகரத்துலேயும் பாருங்கள், ஒழுக்கம் இல்லாதவன் ரோட்டில் சுற்றுவான், ஒழுக்கம் இல்லாதவன் வந்து குற்ற வழக்கில் கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். ஒழுக்கத்தோடு இருக்கிறவன் எவனும் காவல்துறைக்கோ பக்கத்துலேயே வரமாட்டான். நாம் செய்வது எது சரி எது தவறு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு. இது தவறு, இது பண்ணக்கூடாது அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அதுதான் ஒழுக்கம். அதனால்
பள்ளியில் வந்து மெயினாக வந்து அதுக்கு தான் ஒன்று நம்மளை வந்து பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. பள்ளிக்கு ஏன் அனுப்புகிறோம்னா, நம்ம வாழ்க்கையில் கால் பகுதி பள்ளி தான், கால் பகுதி வாழ்க்கையில் பள்ளி கல்லூரி தான் கழியுது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு அடித்தளம் இதுதான். இங்கேருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே நீங்கள் இன்றைக்கி ஸ்கூலில் +2 முடித்தோடனே அடுத்து கல்லூரி போகிறீங்க, கல்லூரி முடித்தோடனே அடுத்து வேலை வாய்ப்புக்கு போகணும். அப்போ அந்த கல்வியை கற்கணும். கல்வியோடு சேர்ந்த ஒழுக்கத்தை கற்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னேறி விடலாம். அதனால் கல்வி கற்கிறது தான் நம்ம பள்ளிக்கூடம் வந்திருக்கோம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். திருவள்ளுவர் சொல்லியிருப்பால், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. அவர் சொல்றது இதுதான். அழியா செல்வம் அப்படின்றது என்னன்னா கல்வி செல்வம் அப்படின்றது. மற்ற செல்வம்லாம் அழிஞ்சிடும், பொண்ணு பொருள் எது வேணாலும் அழிந்து விடும். ஆனால் நீ பெறக்கூடிய பட்டங்கள் பிஎஸ்சியாக இருக்கலாம், எம்எஸ்சியாக இருக்கலாம், எம்பிபிஎஸ்ஸாக இருக்கலாம், என்ன பட்டங்கள் பற்றாலும் அதுதான் நீ இறந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த பட்டங்கள் வந்து, ஓ அவர் எம்பிபிஎஸ் படித்தவர்ப்பா, பிஇ படித்தவர்ப்பா, பிஎஸ்சி படித்தவர்ப்பா, பிஏ படித்தவர்ப்பா அப்படின்னு அந்த பட்டங்களை வைத்து தான் உங்களை வந்து அடையாளப்படுத்துவார். அப்போ நீ பெறக்கூடிய கல்வி, நான் பெற்ற கல்வி தான் என்னை நான்